ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சையோட எபிசோட் 19 பார்க்க போறோம். எடுத்தது ரூடியஸ் மேன்கார்டை பார்க்க வந்ததை காட்டுவாங்க. அவன் அட கன்றாவியன்பான். கடவுள் லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்லையா? நம்ம சந்திச்சு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும், இப்படியே ஒரு இன்ட்ரோ இருக்கணும்பான். ரூடியஸ் கடுப்புலயே இருக்கதை பார்த்துட்டு என்னாலதான் உனக்கு டீமன் கண்ணெல்லாம் கிடைச்சதுன்பான். ரூடியஸ் தேவைப்படுற இடங்களுக்கு வரலையே, நான் ஜெயில் போன பால் கூட விஷயம் மோசமாச்சுலன்பான். மேன்கார்டு உன்னோட ஜேர்னி என்னைக்குமே என்ன என்டர்டைன் பண்ண தவறுனது இல்ல, ஆனா இது எல்லாமே ஏன் தப்பு மட்டுமான்னு கேட்பான். ரூடியஸ்க்குள்ள இந்த இடத்துல தலையை பிச்சுக்கிற போல இருக்கும். நான் இப்ப இந்த உருவத்துல இருக்க வாழ்க்கையில இல்ல, நான் இப்ப புதுசா வந்த இலை போல. எனக்கு இங்க இருக்க இடத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நான் இங்க நிறைய பேர்த்த காப்பாத்தணும். அதால நீ என்ன அட்வைஸ் சொல்ல வந்தியோ அதை டக்குன்னு சொல்லுன்பான். மேன்கார்ட் நீ இப்படிலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டதே இல்லையேங்கவான். ரூடியஸ் இப்போ எனக்குன்னு தனிப்பட்ட அட்வைஸ் தான் வேணும், எனக்கு என் குடும்பம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்பான். மேன்கார்ட் அவங்க வேற உலகத்துல இருப்பாங்கன்னா அவன் புரிஞ்சும் புரியாத மாதிரி கேட்காத. நான் கேட்கறது ஜெனித், லிலியா, ஐஷியா, அப்புறம் முடிஞ்சா செல்ஃபி, கிலென், பிலிப்பன், சாரஸும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுன்பான். மேன்கார்ட் அப்படியே யோசிக்கிறேன்ட்டு, ஏண்டா இது என்ன எனக்கு பெரிய வேலையா இருக்குன்னு நினைக்கிறியா? சரி நான் அதை பண்ணி தரேன், ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எனக்கு கொஞ்சம் நம்பணும்பா. ரூடியஸ் எப்படி நீ ஆட்டி வைக்கிற பொம்மையா இருக்கணுமான்னு கேட்பான். மேன்கார்ட் அந்த அளவுக்கு நான் போக சொல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சலிச்சுக்கிறேன் என்ன பார்த்தா, அதுதான் வேணாங்கிறன்பா. ரூடியஸ் சலிச்சுக்காம என்ன பண்ண சொல்ற? இது நான் பாஸ்ட் லைஃப்ல இந்த உடம்பு இதை பாக்குறப்பல எனக்கு என்னமோ பண்ணுது. பரவாயில்ல, இந்த தடவை நீ தரப்போற அட்வைஸ்க்காக காத்திருக்கன்பா. மேன்கார்ட் அப்ப நம்புவியான்னு கேட்டா ரூடியஸ் அது அடுத்து நடக்க போற விஷயங்களை பொறுத்துன்பா. மேன்கார்டும் அப்படியே விஷயம் சரி சொல்றான் கேட்டுக்க. நீ ஷிரோன் போனது ஒரு யங் லேடியை சந்திப்ப, அவ வேற யாரும் கிடையாது, ஐஷியா கிரேரட். அந்த புள்ளகிட்ட நீ உன்னோட சொந்த பேரை சொல்லிக்காம அவகிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்டுக்க. ஷிரோன் கிங்டம்க்கு லெட்டர் அனுப்புன்பா. ரூடியஸும் எனக்கு அங்க யார தெரியுங்கும் போது மேன்கார்ட் சொன்னதை செஞ்சேடா நீ இதுல சக்சீட் ஆவ. லிலியா அண்ட் ஐஷியா ரெண்டு பேத்தையும் காப்பாத்திருவீன்பா. அவனும் ரெண்டு பேத்தையுமே காப்பாத்திடலாமா? இருந்தாலும் ஷிரோன் கிங்டம்ல இருக்காங்கன்னா அவங்கள இன்னத்துக்கு யாராவது கண்டுபிடிச்சிருக்கணுமேன்ட்டு அந்த ரெல்ம்ல இருந்து ரியாலிட்டிக்கு வருவான். இன்னும் ஷிப்ல சீசிக்கோட தான் இருப்பான். ரோஜர் நீ என்ன ஓகேவான்னு கேட்டா ரூடியஸ் சீசிக் தான், வேற ஒண்ணும் இல்லைன்ட்டு மனசுக்குள்ள இந்த ஐஷியா கிரே ரேட்டோட உருவத்தை பார்த்திருப்பான்ல, இந்த டீமன் கண்ணு அதுக்கு வேணுங்கிறப்ப இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் காட்டுமான்னு நினைப்பான். தப்புன்னு உட்காந்தவன் எனக்கு இங்க நடக்கிற எதுவுமே புரியல, ஆனா அவனால பயன்படுத்தப்படுவான் போலன்பான். இதுக்கப்புறம் 3 பேரும் போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. எரிஸ்லா அப்பாடா நிலத்துக்கு வந்தாச்சுன்ட்டு சந்தோஷப்படுவா. இதுக்கு அடுத்து போட்ல டிராவல் பண்ணுவாங்க. ரைஸ் சூப்பரா இருக்கு சாப்பிட ரூடியஸ்ன்பா. அவனும் சாப்பாட்டுக்கு நன்றின்பா. இதுக்கப்புறம் அவங்க ஷிரோன் கிங்டம்க்கு என்டர் ஆகிறத காட்டுவாங்க. எரிஸ் சுத்தி இருக்க விஷயங்களை எல்லாம் எக்ஸைட்மெண்டோட பாப்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள ஷிரோன் கிங்டம்ல இருக்கவங்களுக்கு லெட்டர் எழுத சொன்னான்ல, ஒரு வேளை ராக்ஸியை மீன் பண்ணிருப்பானோ. ஆனா அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் லிலியா அண்ட் ஐஷியாவை காப்பாத்த முடியும்னு சொன்னான். ராக்ஸி ஏற்கனவே இங்க இருக்க மாதிரி தான் கண்டுபிடிச்சிருப்பாளேன்னு நினைப்பான். எரிசோனோட மாஸ்டர் இங்க தானே இருக்காங்கன்ட்டு. அம்மா மூஞ்சி எதுக்கு அப்படி வச்சிருக்கீன்பா. அவனும் என் குடும்பத்து ஆளுகளை இங்க சிறை பிடிச்சு வச்சிருக்காங்கன்பா. ரோஜட் அம்மாவையான்னு கேட்டா ரூடியஸ் இல்ல வேலைக்காரியையும் என் தங்கச்சியையும்பா. எரிசோ அவன் தங்கச்சியா? இப்பதானே அங்க பார்த்தோம், அதுக்குள்ள இங்க வந்துட்டாளா? அவ ஃபாஸ்ட் தான்பா. ரூடியஸ் ஆக்சுவலா எனக்கு 2 தங்கச்சின்பா. எரிஸ் அப்படியான்ட்டு பாப்பா. ரூடியஸ் இதுல இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு கொடுத்தா நான் நன்றி கடனோட இருப்பேன்பா. எரிஸ் அவன் ஃபேமிலிக்கு ஒண்ணுன்னா நாங்க செய்யாம போயிருவோமான்பா. ரூடியஸ் 2 பேர்த்தோட ஒத்துழைப்பையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றின்பா. இதுக்கப்புறம் ரூடியஸ் லெட்டர் எழுதுறப்ப நல்ல வேலை எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனுக்கான சோர்ஸை பத்தி இவங்க 2 பேரும் கேட்கல. இருந்தாலும் அவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு நினைப்பான். எழுதின லெட்டரை கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லிட்டு மேன்கார்ட் சொன்ன விஷயங்களை தான் யோசிப்பான். ஐஷியா குறிப்பா இந்த மாதிரி பகுதியில எப்படி வந்து மாட்டிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு வரப்ப அவனை யாரோ பின்தொடர்ந்து வரப்போலவே இருக்கும். அவன் ரூஜடா இருப்பானோ இல்லை அவன் யாரும் நோட்டீஸ் பண்ணாத அளவுக்குல பண்ணுவான். ஒரு வேளை இந்த ஷிரோன்ல என்ன பழி வாங்குற மாதிரி யாராவது இருக்காங்களோன்ட்டு பயந்து ஓடி போய் ஒரு பக்கம் நின்னுட்டு ஆப்போசிட் பர்சன் இந்த பக்கம் வராம இருக்கக்கு 2 பில்டிங்க்கு மத்தியில ஒரு செவரு எழுப்பியிருப்பான். இந்த இடத்துல வச்சு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்கும். ரூடியஸே ஷாக் ஆயிருப்பான். அந்த பொண்ணு இது எப்படி பண்ணான்ட்டு என்ன போக விடுங்க, எதுக்கு வந்து பிடிக்கிறீங்கன்னு கத்துவா. அந்த பக்கம் இருக்க 2 ஆம்பளைகளும் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கியான்பாங்க. ரூடியஸ் இந்த விஷயத்த பார்க்கவா அவனுக்கு 2 பேத்துக்கு ஒரு மாய ஆயிரும். அந்த பக்கம் ஒரு குட்டி புள்ள மேடோட்டம் இருக்குல்ல, அந்த புள்ள அவங்க என் லெட்டர் தேடிட்டாங்க, அதை மட்டும் வாங்கி கொடுங்கன்பா. அவனுங்க நாங்க எங்க வேலையை தான் செய்யறோம்பானுங்க. ரூடியஸ் பார்த்தாலும் அப்படி தெரியலங்கபா. அவனுங்க பெரியவங்க விஷயத்துல பலது அடங்கும்பாங்க. பார்த்தா அந்த புள்ள லெட்டர் பிடிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ரூடியஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கும். ரூடியஸ்க்கு வந்து விஷுவல்லே ஐஷியா யாருன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா, இந்த குட்டி பொண்ணு தான் ஐஷியா. அவளை காப்பாத்த காட்ஸை சேத்துல மாட்ட வச்சிருப்பான். இதை பார்த்தது வார்த்தைகளே சொல்லாம மேஜிக் பண்றானேன்ட்டு தப்புன்னு காட்ஸ் விசில் எடுத்து ஊதிடுவாங்க. இந்த இடத்துக்கு இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வரப்போல இருக்கும். ரூடியஸ் என்ன நல்லா இருக்கமா புடிச்சுக்கன்ட்டு எர்த் மேஜிக் பண்ணி லேண்டை புஷ் பண்ணி தள்ளி விடுற போல பறந்துருப்பான். ஐஷாக்கு தான் அள்ள இருக்காது. அங்க சீன் கட் பண்ணா 2 பேரும் ரூடியஸ் இருக்க ரூம்க்கு வந்திருப்பாங்க. ஐஷா தன்னை ஃபார்முலா அறிமுகப்படுத்திட்டு காப்பாத்தனக்கு தேங்க்ஸ்ன்ட்டு உங்க பேருன்பா. பயவுல நம்ம தங்கச்சி நல்லா மேனஸோட இருக்காளேன்னு நினைச்சிட்டு ரூடியஸ் கிட்ட ஆல்ரெடி மேன்கார்ட் வந்து அவன் பேரை சொல்லக்கூடாதுன்னு இருப்பான் இல்லையா, அதனால தன்னை தானே ஷேடோ மூன் நைட்டுன்பா. அவனுக்கு மேது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஐஷா காப்பாத்தினதுக்கு அப்புறமாவும் செல்ஃபிஷா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்ட்டு என் அம்மாவை இந்த ராஜ்யத்துல சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க.
என் அப்பாவுக்கு இந்த லெட்டர் அனுப்ப ஹெல்ப் பண்றீங்களான்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இதனாலதான் அந்த லெட்டர் பிரச்சனையா, இவ பேசுற விதத்தை வச்சு பார்த்தா நல்ல தெளிவான புள்ளைய வளர்ந்துருக்கா போலன்ட்டு. அம்மா அந்த லெட்டர் அனுப்புறதுக்கு காசு முக்கியம்னு சொல்லி அன்பா. ஐஷா என்ன போல ஒரு குட்டி பொண்ணு அழகான முகத்தோட என் அப்பாவுக்கு லெட்டர் அனுப்ப வந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்களேன்பா. ரூடியஸ் லிலியா நல்லா ஃபுல்லா வளர்த்திருக்கீன்னு நினைப்பான். ஐஷா நான் என் அப்பாவுக்கு லெட்டர் அனுப்பலான்னு ட்ரை பண்றப்பதான் அந்த கோட்டையில இருக்கவங்க என்ன தடுக்க பார்த்தாங்கன்பா. ரூடியஸ் நீ வேற யாரையும் சார்ந்து இல்லையா, ஏதாவது நீல முடி உள்ள பொண்ணு இல்ல உன் அண்ணன் மாதிரின்பா. அவ எனக்கு அண்ணன் இருக்கான் தான், இதனால அவனை நம்ப முடியாதுன்பா. ரூடியஸ் எதுக்கு என்ன பத்தி இப்படி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா ஐஷா உனக்கு தெரியுமா என் அம்மா என் அண்ணனுக்காக பொக்கிஷம் போல உன்னை பாதுகாத்து வந்தாங்க பாக்ஸ்ல வச்சு. என் அம்மா இல்லாதப்ப பாத்துலான்ட்டு நானும் போய் பார்த்தேன். அதுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா, பேண்டீஸ். காரியத்தை அவன் பண்ணது எப்ப தெரியுமா, 4 இருந்து 5 வயசுக்குள்ள. கூடவே அந்த பேண்டியோட சைஸை வச்சு பார்த்தா கண்டிப்பா அதை போட்டிருந்த பிள்ளைக்கு 14 வயசு தான் இருக்கணும். இதுல வச்சே தெரியலையா என்ன ஒரு மோசமானவன், அவனையெல்லாம் நம்ப முடியாதுன்பா. ரூடியஸ் இந்த வயசுலயே இவ்வளவு கால்குலேஷன் போடுறாளே நினைச்சிட்டு ஒருவேளை அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா என்னமான்பா. ஐஷா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் அந்த பொண்ணை பாத்ரூம்ல குளிக்கிறப்பெல்லாம் எட்டி பார்த்திருக்கான். கூடவே அவன் அப்பா அம்மாவும் ஒண்ணு மண்ணா இருக்கிறத வேடிக்கை பார்த்திருக்கான். வெக்கம் இல்லாதவன். அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல மறுத்தாலும் என் அண்ணன் ஒரு மறுக்க முடியாத காஜின்னு கத்திடுவா. ரூடியஸ் அப்படியா விஷயம், அப்படின்னா அது டஃபா தானே இருக்குன்ட்டு மனசுக்குள்ள மேன்கார்டு இதனால்தான் என்னோட ரியல் ஐடென்டிட்டியை மறைக்க சொன்னையான்னு நினைப்பான். ஐஷா மிஸ்டர் நைட் உங்களோட நிஜ பேர் சொல்றீங்களான்னு கேப்பா. அவன் என்ன கெனல் மாஸ்டர் ஆஃப் த டெட் எண்ட்னு கூப்பிடுவாங்கன்பா. அவ அதுக்கு பின்னால பெரிய கதை இருக்கும் போலே சொல்லுங்கன்பா. ரூடியஸ் கொஞ்சம் சைலன்ஸ்க்கு அப்புறம் முதல்ல நான் அவன் அம்மாவை போய் இந்த சிச்சுவேஷன்ல காப்பாத்த பாக்குறேன்பா. அவளும் எப்படின்னு கேட்டா பயவுல இதுக்குன்னு என்கிட்ட சில ட்ரிக்ஸ் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன் விடுன்பா. இதுக்கப்புறம் நைட் ஐஷாவை தூங்க வச்சதுக்கு அப்புறம் ரோஜட் அண்ட் ஏரிஸ் கிட்ட இந்த பாப்பா முன்னாடி மட்டும் எனக்கு கெனல் மாஸ்டர்னே கூப்பிடுங்கன்பா. ஏரிஸ் அது எதுக்குன்னு கேட்டா ரூடியஸ் அவ மனசுல அவ அண்ணாவை பத்தி அவ தப்பான அபிப்பிராயத்தோட இருக்கா, நான் என் குட் சைட காமிச்சு கொஞ்சம் மாத்திக்க வேண்டாமான்பா. ஏரிஸ் உனக்கு தான் எல்லா பக்கமும் குட் சைட் ஆச்சேன்பா. ரூடியஸ்க்கு இது செம்ம காம்ப்ளிமெண்டா போயிரும். அவ எதுக்கடா எப்ப பார்த்தாலும் இப்படி காம்ப்ளிமெண்ட் வச்சா மூஞ்சி அப்படி போகுதுன்பா. ரூடியஸ் வெறுத்திருப்பான். ஏரிஸ் அப்படின்னா காலத்துல இறங்கிடலாமான்ட்டு கிளம்புவா. ரோஜட் கோட்டையை போய் தாக்குனதுல ரொம்ப நாள் இருக்கும்ட்டு கிளம்புவான். ரூடியஸ் 2 பேர்த்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு என் மாஸ்டர் கிட்ட இருந்து ஏதாவது வேர்ட் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலான்பா. ஏரிஸ்லாம் கடுப்பாவா. ரோஜட் டிசப்பாயிண்ட் ஆனதை ரூடியஸ் நோட் பண்ணிட்டு 2 பேரும் என்னடா இப்படி இருக்காங்கன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் தூங்குனவங்க காலையில வரைக்கும் கொரட்டை விட்டுட்டு தூங்குவாங்க. இங்க ஒரு லேடி வந்து கூப்பிடுற போல இருக்கும். ரூடியஸ் கண்ணு முடிச்சதும் தங்கச்சியை மறைச்சிட்டு அம்மா யாரு வந்திருக்குதுன்னு வெளியே லைட்டா தான் எட்டி பார்ப்பான். வந்தவன் நீங்க தான் ரூடியஸான்னு கேப்பா. அவனும் நான் தான் கபான். அவன் நான் ஷிரோனோட ராயல் கார்டு 7th பிரின்ஸோட மெம்பர். என் பேரு ஜிஞ்சர் யாருக்குன்னு அறிமுகம் ஆவா. ரூடியஸ் பார்த்ததுல சந்தோஷம் கவான். அவர் ராயல் பேலஸ்க்கு என் கூட வர முடியுமான்னு கேப்பா. ரூடியஸ் என்ன வேலையான்னு கேட்கவும் அவர் ஆக்சி கூப்பிட்டு விட்டதா சொல்லுவா. ரூடியஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருங்க வந்துடுறேன்பா. மனசுக்குள்ளது ஐஷா விஷயம் இல்ல போலன்னு நினைக்கிறப்ப கரெக்டா ஏரிஸ் கண்ணு முடிச்சவ எங்கடா போறேன்னு கேப்பா. பைவுல கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேங்கபா. அவ ரொம்ப எஃபர்ட் போடுற போல இருக்கேன்பா. ஆமா நான் என் மாஸ்டரை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன், கொஞ்ச நாள் ரெடியா போகணும்லன்பா. ஏரிஸ் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்லன்னு கேட்டா. ரூடியஸ் அங்க போய் விஷயங்கள் சரியா போட்டும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்பா. ரோஜட் நீ தனியா போறது ஓகேவான்னு கேட்டா. ரூடியஸ் என்ன பத்தில கவலைப்படாதீங்க, சின்ன பிரச்சனைனாலும் தப்பிச்சு ஓடி வந்துடுறேன். 2 பேரும் ஐஷாவை பாத்துக்கங்கன்பா. ஏரிஸ் கண்டிப்பா பாத்துக்கிறோம் ரூடியஸ்னு கத்துவா. பைவுலைக்கு பேரு சொல்லவும் கொஞ்சம் அள்ளு கிளம்பி இருக்கோம். நல்ல வேலை ஐஷா தூங்கிட்டு இருக்கான்ட்டு தான் ரிலீஃப் ஆவான். ஏரிஸ் என்னன்ட்டு முழிப்பா. இதுக்கப்புறம் கோட்டைக்கு போற வழியில இங்கதான் ராக்ஸி வாழ்றாங்களான்னு நினைப்பான். ஜிஞ்சர் உங்க மாஸ்டர் உங்களை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க, சின்ன வயசுலயே வார்த்தைகள் சொல்லாம மேஜிக் பண்ணுவியாமே ஜீனியஸ் ஆமேன்பாங்க. ரூடியஸ் என்ன ஜீனியஸ்ன்னு சொன்னாங்களான்பா. அவங்க அடிக்கடி உன்னை பத்தி புகழ்றது வழக்கம், சில சமயங்கள்ல அவங்க உனக்கு டீச்சரா இருக்கல தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்காங்கன்பா. ரூடியஸ் அது ரொம்ப ஓவரா இருக்குன்பா. ஜிஞ்சர் நேர்வழியில இல்லாம கோட்டையோட சைட் வேல கூட்டிட்டு போவா. ரூடியஸ்க்கு இந்த விஷயமே குழப்பமா இருந்தாலும் நேத்து ஐஷாவை தூக்க வந்திருப்பானுங்கல்ல, அந்த காட்சை பார்த்துட்டு நீங்களாடான்பா. ஜிஞ்சர் நீங்க ஃப்ரீயா இருக்க உங்க மந்திரத்தடியை கொண்டாங்கன்னு வாங்கிப்பா. பயவுள்ள ஹேர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனசுக்குள்ள ராக்ஸியை பார்த்து கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும். அவகிட்ட நான் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குன்ட்டு சந்தோஷப்படுவான். ஜிஞ்சர் லார்ட் ரூடியஸ்னு கூப்பிட்டு ஏதோ விஷயத்த சொல்ல வர போல இருக்கும், இருந்தாலும் வேணான்ட்டு விட்டு நான் லார்ட் ரூடியஸை கூட்டிட்டு வந்துட்டேன்னு கத்துவா. உள்ள இருந்து உள்ள வாங்கன்னா ஆம்பளை வாய்ஸ் கேட்கும். ரூடியஸ் இதை கேட்டே ஷாக்கா இருந்தா உள்ள போகும்போது அந்த தடிப்பைய இருப்பான். இவன் தான் ராக்ஸி சொன்னா அந்த எட்டி பாக்குற அந்த தேவையில்லாம கை வைக்கிற பையன் போலையன்ட்டு பார்த்தா அவனோட சிரிப்பே ஒரு மாதிரி வில்லத்தனமா இருக்கும். சைட்ல பார்த்தா லிலியாவை கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. ரூடியஸ் அதை பார்த்து ஷாக் ஆகி லிலியாங்கிறப்ப இந்த தடிப்பைய பேரு பேக்ஸ். அவங்க அடுத்த விஷயங்களை செயல்படுத்த சொல்லவும் பார்த்தா ரூடியஸை கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணிருப்பானுங்க. நம்மளால என்ன மாதிரியான வரவேற்படாதுன்ட்டு எந்திரிச்சா அவன் ஒரு மாதிரி வயலட் கலர்ல க்ளோ ஆகுற மார்க் மேல இருப்பான். அதை தாண்டி போலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. இடையில ஏதோ பேரியர் போல கண்ணுக்கு தெரியாத விஷயம் இருக்கும். அட்லீஸ்ட் மேஜிக் பண்ணினாலும் தப்பிக்கலான்னு பார்த்தா அதுவுமே வேலைக்கா இருக்காது. பேக் செட்டி பார்த்துட்டு எதுவும் வேலைக்கு ஆகாது. கிங் கிளாஸ் மேஜான ராக்ஸியவே பிடிக்கிறதுக்கான பேரியர் செட் பண்ணி வச்சிருக்கேன், நீ எல்லா பிள்ளைக்கா பையன்பா. ரூடியஸ் நீன்ட்டு பாக்குறப்ப நான் பேக்ஸ்டா 7வது பிரின்ஸ், உன்னோட ஒரு கெட்ட கனவா இருப்பன்பா. ரூடியஸ் எதுக்காக என்ன இங்க மாட்ட வச்சிருக்கீங்க, நேற்று நடந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கறேன், முதல்ல ராக்ஸியை கூப்பிடுங்க பேசுவோம், விஷயத்த சார்ட் அவுட் பண்ணலான்பா. பேக்ஸ் ராக்ஸி இங்க எங்க இருக்கா, அவ எப்பவோ கிளம்பிட்டா, அவளோட லவ்வரா இருந்துட்டு இங்க வர உனக்கு எவ்வளவு தைரியம், நான் உன்ன தாண்டா புரிய வச்சு அவளை பிடிக்க போறேன்பா. ரூடியஸ் என்ன பேசுறேன், நான் அவ லவ்வரான்பா. அவன் இல்லையான்ட்டு முழிக்கவும் ரூடியஸ் மனசுக்குள்ள பார்க்க போனா என்ன வச்சு தப்பான விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சிருப்பான் போல. நல்ல வேலை நான் மாட்டலின்னு நினைச்சிட்டு நான் எதுக்கும் வேலைக்கு ஆகாதவங்க, அவளோட அன்வர்த்தியான ஒரு அப்ரண்டிஸ் நானுன்பா. அவன் நீ வந்து என்கிட்ட தொக்கா
மாட்டிக்கல, அதே போல ராக்ஸியையும் மாட்ட வைப்பேன். அவளை என்னோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கான அடிமையா வச்சுப்பேன். என்னோட 5 வாரிசு அவ மூலமா தாண்டா பெத்தெடுப்பேன்பா. ரூடியஸ் ஒரு கேள்வி கேட்கலாமான்கவும் என்னன்பா, டப்புன்னு அவளை ஓ முன்னாடியே வச்சு சீரழிப்பேன். உன் மண்டே பிடிங்கி எடுப்பேன். அந்த வேதனையிலே வச்சு ரவுண்ட் 2 போவண்டான்பா. ரூடியஸ் எனக்கே இங்கதான் லிலியா வந்திருக்கான்னு தெரிஞ்சுது. அந்த வகையில எப்படா ராக்ஸி என்ன தேடி வருவான்னு கேட்டா, பேக்ஸ் ராக்ஸி ஸ்மார்ட்ரா, எப்படி இங்கதான் வருவான்பா. ரூடியஸ் என் விஷயத்துல நான் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும், இல்லைன்னா ஏதாவது விஷயத்த தெரியப்படுத்தணும், இல்லாம யார்தான் வருவாடான்பா. பேக்ஸ் என்ன ஸ்மார்ட்டா விளையாடுறதா நினைப்பா, நீ மாட்டிக்கிட்டீல அதுவே போதும்பா. ரூடியஸ் வெளியே விஷயம் போச்சுன்னா கூட ரூஜடோ எரிசோ காப்பாத்த வருவாங்கன்ட்டு தான் இப்படி பேசி பார்த்திருப்பான். ஆனா வேலைக்காகாம போயிருக்கோம். அந்த ட்ராப்பை லாக் பண்றப்ப உன்னால வார்த்தை பேசாம மேஜிக் பண்ண முடியல, அதெல்லாம் இங்க வேலைக்காகாது. அப்புறம் ராக்ஸிக்காக தான் நான் காத்திருக்கேன், அவளை எப்ப பாப்பணும்பா. ரூடியஸும் யாரா இவன் நினைக்கிறப்ப வெளியே இன்னும் ஐஷியாவை பிடிக்கலையான்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான் பேக்ஸ். ஜிஞ்சர் அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அனுப்புற அந்த லெட்டர் அழிச்சிட்டோம், அவளை மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்பா. பேக்ஸ் உங்க ஃபேமிலி பத்தில உங்களுக்கு கவலை இல்லையா, சீக்கிரம் போய் புடிச்சு கொண்டு வாங்கன்னு கத்துவான். அவங்களும் சர்ச் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரூடியஸ் மனசுக்குள்ள மேன்கார்ட் சொன்னபடி தானே எல்லாம் செஞ்சேன், ஐஷாவை பார்த்தா நெஜ பேரை சொல்ல நான் எல்லாத்தையும் அவர் சொன்னபடி தானே செஞ்சேன், ஏதாவது தப்பு பண்ணிட்டானான்னு யோசிப்பான். இந்த இடத்துல ரூட் செலக்ஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்போ பல வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.